தலைவா என்ன தலைவா? அந்த பிள்ளைக்கு வளகாப்பா. ஏன் தலைவா மூட்டை ஆளு உட்காந்துருக்காரு. என்ன கடலோட கடல் உரச, கடலோடு கடல் உரச, அட்டையோட உங்க ஐயா கொட்ட உரச, யாருட்டு புரிஜன் கூட விட்டு பட உரச. அண்ணே உன் பெட்ட நீக்குறக்காரன் விட்டு அடிக்க. அண்ணே அச்சடி பிரிண்ட் இருக்கானே, மொத்த வாங்கி பாடுறா கண்டாளி மனை. சரிடா. அடி 5 3 8 கட்டு 5 3 8 புட்டனத்தை கட்டு கலட்டுங்க கலட்டுங்க. எங்கன்னு நான் மச்சம் இருக்குன்னு பார்த்துட்டு நான் எறும்பு சாப்பிச்சு போட்டு விடுறேன். கொண்ட நல்ல குழுங்குதடி உள்ள கொண்ட பூவு ஆடுதடி, கொண்ட நல்ல குழுங்குதடி உள்ள கொண்ட பூவு ஆடுதடி. தாவுடா தாவு ராதா. தாவ முடியாது, திருப்பி பேச அடிக்குதுடா. நீ பொத்து, நீ மூடு, நீ பொத்து, நீ தர, நான் கலட்டுறேன், நான் குத்துறேன், நான் குத்துறேன். என்ன வந்தல வாய புத்துறேன், நான் உரி உரேன், நான் கத்துவேன். நீ கத்துன வாய கட் பண்ணுங்க. கத்துக்க. அந்த ஆளு என்ன சொல்றப்ப நீ என்ன கேட்டிட்டு இருக்க? இருறா மொட்டனாக்கு முண்டை வாயில துணியை வச்சிருவேன்டா. துணியா? நீ வேற மாதிரி எச்சு ஊருமே கருமம். அத போய் வாயில வைக்கிற அவ முகரே பாரு, மூஞ்சி முகரே. அருமை மறந்தா லேசா பினிஷிங் நீ வச்சினா நான் லேஸ் போடல, நானும் திருப்பி வைப்பேன் பாத்துக்க. நீ வையி, நீ வச்சேனா நான் சுத்தம் பண்ணி விட்டுருவேன். தலைவா எங்க ஏரியால நாக்கு போட. எங்க அண்ணன் கையடிக்கிறான். அப்படியா? நீ தொடச்சு விட்டு வா. என்ன சொல்றாப்ல நாளை எனக்கு ஒன்றும் புரியல. என்னையா சொல்லி தொலைறா? இல்ல வேர்வை வராம கை. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொன்னோம்னா கையடிக்கிறான்னு சொன்னேன். இங்க இருக்க ஆம்பளை ஊரா லேசன் கிடையாது. ஆமா பாத்துறதுன்னா அண்ணா 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 மண்டையில இது கட்டி இருக்கு பத்தியா? ஊரா என் அண்ணன் தம்பி எதுக்காக வந்திருக்கான்? நாடம் பாக்குறதா? உன் கப்பலிங்க ஈஜம் போய் வந்திருக்காங்க. பூசுவாங்க அந்த இருக்க கையை நான் புளியங்கா பறிச்சிட்டு இருக்குமா? நீ புளிங்க பறக்கட்டாலும் மேல கைய தூக்க. ஏய் தேவலாம பேசாத ராதா, அப்புறம் எனக்கு கோவம் வந்து உன்னை குனிய வச்சு குத்துவே. சபாஸ், நீ குத்துவியா? அப்ப நான் எங்கிட்டு குனிய? என்னையா கேட்டு தொலைறா? நீ குனிவே எதுக்கு? உன்னை நம்பி நான் காலை கூட நகட்டி வைக்க மாட்டேன். குனிய வச்சு துணி துவைக்க போறியானே? நான் குனிய வச்சு கிரீம் போட்டு விடுவேன் மசுரு ஊதுறதுக்கு. ஏன் கிரீம் போடுறீங்க? உட்காந்து புடுங்க வேண்டியதானே. இது நாடகமா பெட்டு பட மாட்டா. ஐயோ தொட்டு பேசாதீங்க ராதா, எனக்கு கோவம் வந்துரும் பாத்துக்கங்க. மச்சான் என் தங்கச்சியை தொட்டா பிடிக்காத, கட்டி பிடிச்சாதான் பிடிக்கும். ஏய் நீ அண்ணனால மாமா மச்சான் கட்டி பிடிக்கும் போது பிதுங்கும். என்னது? ரொம்ப வலிக்குதா? மெதுவா செய்வா. ஆமா நீங்க செஞ்சுட்டாலும் அந்த யானை தான்டா இவன். ஏய் இப்பதாயா கவனிக்கிறேன், இவ்வளவு நேரம் நானும் பார்க்கல. என் தம்பி தான் போட்டானா முறதளி போவேன். அதுக்காகவே தனியாவே நீக்குறல வந்து செஞ்சு உலக்க ஏத்திட்டு வருவேன். என்னது? ஓசு. ஓசுனா என்ன? ஓசுனா என்ன? அது தெரியாம ஒத்த புள்ள பத்த கண்டங்கர் கேட்டா பதில சொல்லு, தேவலாம பேசாத. தேவதான். அதுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இவ்வளவு கூட்டம் ஆண்களை மதித்தால் நீ வெற்றி வருவாய் குந்தாணி. மதிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? இல்லைன்னா உனக்கு அந்துவம் ஒத்தவன் முந்தாணி. கமா குந்தாணி முந்தாணி. வாய முத அப்படி வைக்காத, எனக்கு பொசு பொசுன்னு வருது. நீ வாய பொசு பொசுன்னு வந்துச்சுன்னா கிரீம் போடு மசுரு வந்துடும். எதுக்கு பொசு பொசுன்னு? உன்னை பார்த்தா பொசு பொசுன்னு வருதுன்னு சொன்னையா? உன்னை பார்த்தா என்னை பார்த்தா உனக்கு பொசு பொசுன்னு வருது. உன்னை பார்த்தா எனக்கு நீர் கசி வருது. என்ன வருது? என்ன வருதுன்னு சொன்னேன். நீ கலட்டு என்ன கலர்னு பார்ப்போம். ஐயோ இப்படி மாட்டி விட்டு பாதியில எரிச்சு ஓடிச்சு அந்த முட்டை போண்டா. ஏன் அவன் பாதியில வரேன்? அவனுக்கு பேதியில வந்துருச்சு. பாதியில வரேன். நீ என் ஊரோட தனமா பேசாதுன்னே. ஏய் தம்பி, மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் தம்பி, நீங்க எல்லாம் பள்ளிக்கூடம் தானே படிக்கிறீங்க? நாளை காலைல டீச்சர்கிட்ட போய் இப்படி செய். அவங்க என்ன பண்ணுவாங்க? அது பள்ளிக்கூடம் லீவு போட்டு குற்றாலம் போய் அடிச்சுக்கிட்டு கப்ளிங் ஓசுரா மாடு புடி மாடு. மறுபடியும் யார் அதை கிளப்பி விட்டது? அதே கொம்பே வர்றேன், கொம்பே வர்றேன். ஏ கொம்பேனா யானை தானே? மருதமணி வர போறேன். சத்தம் வர்றேன். சோலையில தோட்டமில்ல நான் பிறந்த நாடி,
கரடு பூஞ்சக்காடு தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா சோலையில தோட்டமுள்ள நாம் பிறந்த நாடு. உடம்புக்குள்ள 1/2 கிலோ தூக்கிட்டு வரதான முண்டை மண்டவல்லம் கிலோ 50 மண்டவல்லம் வண்டி போகும்போது மண்டவல்லம் உனக்கு மண்டவல்லம்னா இடியாப்பம் இல்லை மண்டவல்லம் கருப்பாட்டு திருநெல்வேலி கருப்பாட்டு மலையோர மண்டவல்லம் வண்டி போகும்போது கிலோ 30 மண்டவல்லம் எங்கடா மண்டவல்லத்தை காணா ஓடா பேக் ஓடா என்னடா சொல்லி தொலைறா முகரை பாரு சப்போட்டா பிரியா எனக்கு ஒரு 1/4 கிலோ சப்புரியா 1/4 கிலோ சப்போட்டா சொல்லி தொலைற கருத்து போவேண்டா இங்க இருக்க தலைவா 1/2 கிலோ சப்போட்டா 1/2 கிலோ சப்போட்டா 1 கிலோ சப்பு எனக்கு 1/4 கிலோ சப்போட்டா ஐயோ எச்சி தெரிக்குது அரை வாங்க போறேன். ஏய் 1/2 கிலோ சப்போட்டானா 500 ரூபாய் 1/4 கிலோ சப்போட்டா 250 ரூபாய் ஏய் 1000 ரூபாய் வரை முழுசா சாப்பிட்டு போ தலைவா எங்க இருந்த தலைவா பாவமான எவ்வளவு சின்ன பையன் உட்கார்ந்து என்னடா வார்த்தை இவங்கள்ட்ட வியாபாரம் பண்ணா வியாபாரம் புழு புழுந்தியா இருக்கு. ஏய் இருடி பேப்பைய மயல என்ன எதுக்கு பேசுற ஏய் நான் திருப்பி பிடிச்சேன்னா அவ்வளவுதான் மடு வந்து போவேன். ப்ளீஸ் விடுங்க மேடம். துவரம் குறிச்சி தாண்ட மாட்டேன் நீ சாத்துர தாண்ட மாட்டே ஓடா முண்டை வந்தது துவரம் குறிச்சி சாத்துரோலி இல்லையா வரப்பு நகண்டு போச்சு வரப்பு ஆளு ரொம்ப ஏறம் நடந்து வராங்களா ஆள் நடந்து வராங்களா இங்க வா எல்லாருக்கும் பின்னாடி தானே உனக்கு முன்னாடி முளைச்சிருக்கு எனக்கு பூராவே பின்னாடி முளைக்கியா ஐ என்னால முடியல யானைக்கு இது இருக்கும்ல அது மாதிரியே இருக்கு அண்ணே முன்னாடி சூப்பரா இருக்குனே அது என்னடா இது அப்ப அதானே தடக்கு உன் பழப்பெல்லாம் அப்படித்தான் போய்கிட்டு இருக்கா வரப்பு ரொம்ப மனநல பாதிக்கப்பட்டவரா இருப்பாரு நினைக்கிறேன். ஏய் நீ எங்க இருந்து வந்தன்னு கண்டுபிடிச்சிட்டி நீ ஏர்வாடில இருந்து தானே வந்த ஏர்வாடி பக்கத்துல பாம்பு முத போன் போடுங்க ஏர்வாடி வண்டியை முத பச்சை வண்டியை வர சொல்லு கன்ஃபார்ம் இது பைத்தியம் தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏர்வாடி விக்ஸ் முண்டை அண்ணே நான் பின்னாடி ஏறட்டுமாண்ணே நான் டபுள்ஸ் வரேண்ணே அடிக்கிறான் கூட அடிச்சுக்க விக்ஸ்ண்டு ஏய் அடிக்கிறதுக்குலாம் ஒரு காரணம் ரோட்டுக்கரா மண்டைய பத்தியா கொச்சி நாய்க்கு இது இருக்கும் பத்தியா மண்டை நல்ல முளைக்குதடி புள்ள மண்டை பூவாடுதடி ஆஹா தலைவா வந்துட்டாடா ஏய் நீ எத்தனையோ கொலாவை மேடைக்கு தூக்கிட்டு வந்திருக்க ஆனா இது ரொம்ப பெருசா இருக்கே இதுதான் உன்னுடைய கொலா என்னோட கொலாவா வாட்டு மிஸ்டர் எத்து கொள்ள முண்டை அது எப்படிங்க என்னோட கொலான்னு சொல்றீங்க உன்னுடைய கொலா என்றால் உனக்கு சொந்தமானது இல்ல உன்னுடைய வர்க்கம் அதாவது பெண் வர்க்கம் என்று சொல்கிறீரா பெண் வர்க்கம் ஓ பெண் வர்க்கம் என்றால் என்ன ஆண் வர்க்கம் என்றால் என்ன பொன் வர்க்கம் என்றால் பொம்பளை கொலா பொம்பளை கொலா என்றால் முழுக்க முழுக்க என்று அப்ப ஆண் வர்க்கம் என்றால் அண்ணே நம்ம சொல்ல வருதுனே பேசாத வாயை பத்திக்கிட்டா அந்த ஆளு வாயில வச்சு குத்தியா சொல்றேன்
அண்ணே ஏதாவது நீயாவது சொல்லணும். சொல்லுனே ஆம்பளை குழா எப்படின்னே இருக்க அண்ணே 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 சொல்லுனே பார்த்தா அண்ணன் சொன்னா வாயில குண்டக முண்டக வந்துடும். அண்ணன் நொன்ன என்ன நொன்ன ஒரே குத்துத்தான். ஆமா நீ குத்தி அப்படியே தகத்தி எரிஞ்சிட்டா. நான் தான் குத்துறேன். இது குத்த குத்த மடங்கவே மடங்காது. இது எங்கிட்ட ஓடியும் தெரியலையே. ஆம்பளை குழந்தை என்ன சொல்லி தொலையா முத. ஆம்பளை குழந்தை என்ன? ஆம்பளை இது வந்து பொம்பளை குளம். அதான் சொல்லிட்டீங்களே ஆம்பளை குழந்தைனா ஆண் பிள்ளை குளம் என்றால் கூட. அட யாயா சொல்ல விடாம வாய பொத்திக்கிட்டே இருக்கா. கண்டகாரி மன்னா. என்னது? என்ன பாட்டு கிறக பாட்டு? ஐயா காவல்துறை அதிகாரி என் மேல கொலக்கசு ஓடுங்கயா. உன்னை கொண்டுட்டு கூட உள்ளவர் என்னடா இதுல நானும் பார்ட்னரா சேர்ந்துக்கிறேன்யா. 2 பேரும் சேர்ந்து அந்த ஆளை மல்லாக்க படுக்க வச்சு இப்படி துணியை வாயில திரிச்சு மல்லாக்க படுக்க வச்சு சூம்பிட்டு போ. எதுக்கு நான் சூம்புறேன்? முகரைய பாரு நீ சூம்பிட்டு போ. எத்துலம்பு லாங்குலம்பு இங்க லம்பு நம்பு நம்ம ஊரு சின்ன தம்பு. என்னது சின்ன கம்பா? என்னையா பாடி தொலைகிற? ஐயோ இல்லனே நேத்து திலம்பு சாத்து லம்பு. ஹலோ ஐயா மேடம் எனக்கு பணியாரம் கொடுங்க. கிட்ட வாங்க. துணி வாமா 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 கொஞ்ச நேரம் போமா. வாமா 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 ஐயோ அண்ணனுக்கு எங்க அடிபட்டு போச்சே. கீரை மாத்தி போட்டேன் அப்படியே ரிவர்ஸ் வண்டி சுருண்டுருச்சு. வாட்டு மிஸ்டர் இருவழி முண்டை. என்ன மனமுள்ள பொண்ணு என்ன மதுரையில் கேட்டாங்க. வயலை கேட்டாக அந்த மாயவரத்துல கேட்டாங்க. ப்ரோ அடங்கொப்பம் உங்க பிள்ளை வளர்ந்தா நான் தான் துணி எடுத்து போடுவேன். துணி எடுத்து போட போறீங்களா? என்ன துணி? அவர் உங்களை சென்னையாக்க பாக்குறாரு மேடம். அது சென்னை ஆக்கிட்டா நீங்க வேற அது மோந்து வாத்துட்டு போயிரும். இப்போ போய் என்ன போட்டு போட்டீங்க? காப்பாடு அட எல்லாம் முன்னால வேணாம் என்ன சொன்னேன். ஏன் மச்சான் விரட்டி விட்டுக்கிட்டு கம்பு கூட்டிலே அரைஞ்சு விடுவேன். பெரிய சூப்பர் சிங்கல் இருக்கா. என்ன மனமுள்ள பொண்ணு நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு நமக்கு மூணு ஏறுதுக்கு எனக்கு. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு முன்ன ஏறுதுக்கு எனக்கு. ஆடி 5ஆம் தேதி வரட்டும் உன்னை அப்படியே சித்திரதை ஒருத்துவேன். ஆஹா ஏய், இங்க வா. அண்ணன் நல்லா ஆணி 5ஆம் தேதி வந்து செய்யலாம்ல. ஏய் ஆணி 5 தான் முடிஞ்சு போச்சே. இல்ல ஆடி ஆடி, 5 ஆடி. ஆடி 5 ஆணி 30 நாள் சுத்தம் பண்ணி வச்சிருக்காரு என்னது? இடத்த. ஆணி 5ஆம் தேதி வந்து பாவம் ரெண்டு நான் கூட பயந்துட்டு அடிக்க போற மாதிரி. நாடகத்துக்கு வந்திருக்கேன்னா உன் வீட்டு காது ஊத்துக்கு வந்தானா? வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. சின்னவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ளே சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை. எத்தனை மணிக்கு வந்து உட்காந்திய? எத்தனை மணிக்கு ஒன்ன வர சொன்னே? மொட்டை குண் அண்ணே நம்ம பாட வருதுனே பாடட்டுமே. என்ன பாடுறா அப்படி தப்பு தப்பா பாடுற? மொச்சம் கோட்டை பல்லழகி அப்படி பாடு. நிக்குது. முத்து முத்து சொல்லழகி தலைவா கரும்பு முடிச்சவன் எதை கொண்டி ஒண்ணுக்கு இருந்தானோ என்ன
மேடம் கோமிய வாட வருது. பீ வாடே அடிக்குது. எந்த பொட்டை கோழியிலயும் முட்டை இருக்கான்னு விரல விட்டு பார்த்ததை உள்ள வச்சுட்டானே இந்த கோழியா? என்னையா சொல்ற? இது எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருக்கோம். முத்து முத்து சொல்லலகி என்னையா பாட சொன்னா ரெண்டு பேரும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீ செந்து திரும்புமா திரும்பமா அளவெடுத்துக்கிற திரும்பமா என்னம்மா என்ன எங்க என்னங்க கொஞ்சம் செய்க. சனப்பிரியா முத்து முத்து சொல்லலகி சிமையில உடல் அழகி செந்து வச்ச செகப்பழகி அடி மருதங்குடி கம்மாய்க்குள்ள வாடி உள்ள மத்தியான நேரத்தில் போற முள்ள மருதங்குடி கம்மாய்க்குள்ள வாடி முள்ள டைலாக் மறந்துச்சா ப்ரோ? அண்ணே என்னமோ சொல்ல வந்தாரு. என்ன அண்ணன் கிடையாது, அவர் தான் உனக்கு பொச்சன். என்னது புருஷன்? புருஷனா? நான் பயந்துட்டு. ராக்கோலி கூவையில் ராஜாத்தி நீயும் அல்ல என்ன ரெண்டு பேரும் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ண மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க? அவன் நீதானே பண்ணி விட்ட. ஆமா எனக்கு கிரகம்ல வேற வேலையே இல்ல பாரு. பண்ணி விட்டது நீ பொத்து செப்பு சாரா என்ன என் தங்கச்சி என்னென்ன பண்ணுச்சு? தைலம் போட்டு விடுச்சு. வாங்க. நீங்க நல்லா பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு அவன் ரெண்டு பாட்டு பாடுங்க. என்ன பாட்டு பாடணும்? புது பாட்டா ஏதாவது இருந்தா பாடுங்க மக்களுக்காக. யாரும் கேட்காத பாட்டா இருக்கணும். ஹலோ ஹலோ மெயின் காரணம் யாரும் கேட்காத பாட்டா இருக்கணும். ஒரு பாட்டு பாடிக்கிட்டா அவங்க ஆடுவாங்களா? அப்படியா? என்ன ஸ்டூடெண்ட்? அப்ப சூடமுத்தியா? ஒரே ஒரு பாட்டுங்க. என்ன பாட்டு? அண்ணத்தை வாட்டு மிஸ்டர் பெருச்சாலி முண்டை. வீச்ச முட்டை யார் ஆட சொன்னது? நீங்க போங்க ப்ரோ. நல்லா செய்யும் ப்ரோ. உங்களை திருவிழாவுக்கு நாங்கள் அழைக்கவில்லை. அங்கே வந்து பெண்கள் மட்டும்தான் திருவிழாவுக்கு அழைத்திருக்கிறோம். அத்தா தாரே தர்ம புண்ணியவதி நல்லா இருக்கணும். ஏய் அங்கிட்டு திரும்பமா மூட ஓகே சார். ஐயோ சிமுண்ட முடிய வச்சு சிவகாசியே பூசலாம்டா. என்னது சிவகாமியை பூசலாமா? சிவகாசி சிவல்பட்டி பள்ளிக்கூடத்தையே பூசலாம். உன் பிரச்சனை தான் என்னப்பா? நீ ஆட்டுற நான் பாடுறேன். நீங்க பாடுங்க. அவர் ரெண்டு ஆட்டம் ஆடி காட்டுனா அதுக்கப்புறம் ஆடுறேன். அப்ப அவர் ஆட்டத்தை நீ ஆடுவியா? அவர் சொன்னா தான் ஆரம்பிக்கும். மிஸ்டர் வாத்து முண்டை. அப்ப நீங்க ஆட்டி விடுங்க. பாருங்க. அன்னத்தை பாத்தியா கீழே ஆட்டும் போது வாயை அப்படி வச்சிருக்க. இந்த மாதிரி ஆட்டாத. அந்த மாதிரி ஆட்டாத. வாயை காமிங்க. அன்னத்தை பாத்தியா கொக்கு முட்டை போட்டா எப்படி இருக்கும்? தோசைக்கல்ல காய வச்சு இழுத்து விட்டுருண்டா மரியாதையா போயிடும். தோசைக்கல்ல அப்படியே காய வச்சு பதக்கிட்டு இழுத்து. அண்ணன பாத்தியா அப்பப்ப நான் பாத்தியா. ஐயா எனக்கு ஒரு தேங்காய் மூடி கொடுங்க. சாமி கும்பிட்டீங்களா? என்னையா பின்னாடி தொட்டு கும்பிட்டு இருக்க? அதைத்தான் தொட்டு கும்பிட முடியும். அப்புறம் என்ன செய்யறது? அதுக்குள்ள விட்டுதான் மண் அள்ளுவார். ஒத்த கல்லு மூக்குத்தி. யாராவது அந்த வார்த்தையை நிறுத்தி சொல்லு. ஒத்த கல்லு
இப்ப பாடுங்க. ஒத்தகல்லும் குத்தியா ஒத்தையில உறவள நீ வாப்பியா ஆளே ஆளே மனமேலே ஆத்தாதி பொருதி இளமேலே ஆளே ஆள மனமேலே ஆத்தாதி பொருதி இளமேலே. கெடுதல் சொல்லி பார்க்காத தம்பி, இது உனக்கு நல்லா இல்லை. என் பாவம் உன்னை சும்மா விடாது. வாட்டு மிஸ்டர் எச்சுது 10 நாடகம் அண்ணனுக்கு சமமா இருக்கு பாப்பியோ. உலகத்துல ஏண்டா லூசு பையலே, நாடக கூட்டத்தால போட்டு அமுக்குற கூட்டம் தான். நான் உன்னை அமுக்கா லூசு பயலே, லூசு பயலே. அதான் 50 வயசு 60 வயசுல இருந்தா போனை கட்டி புடினே நொட்டி புடினேன்றியா. நீ புடிச்சிருப்ப, நீ அதை கூட விட மாட்டியே, எனக்கு தான் தெரியுமே. இல்ல எனக்கு தெரியும். ஆனா ஒன்னே மட்டும் கட்டி பிடிக்க விட ஒரு வட்டம் கட்டியை பிடிச்சுக்கிறேன். பாருங்க மாமா என்ன வார்த்தை பேசுற. சிவி சினுக்கடுத்து சிங்கார ஒட்டுமிட்டு சிவிசிலுக்கு அடுத்து சிங்கார பொட்டு வச்சு அலங்கார தோரணையில் குட்டினியால போறையா வரும்போது அண்ணன் வண்டி போட்டு நல்ல வாமா பண்ணுதுனே. வண்டியூர் கம்மாய்க்குள்ளே ஒண்டியாக போகாதடி பாண்டிமுனி கோயில் இருக்கு என் கட்டான கட்டழகே. வண்டி ஊரு கம்மாய்க்குள்ளே ஒண்டியாக போகாதடி பாண்டிமுனி கோயில் இருக்கு கட்டள கட்டளையே. அம்மா முத்துமாரி கோயில்ல போய் விபூதி எடுத்து பூசிட்டு வர்றாரு. இல்லை உன்னை நினைக்கும் போது எனக்கு அப்படியே மண்டே பிச்சுக்குறமானதாட்ட வருது. வீட்டை மாடு காலை அதை போறது யாரு சொல்றத பாத்தீங்களா? அதே மாடு காலை மானே தேனே கட்டிப்பொடி. நான் இந்த பாட்டை எல்லா பாட்டையும் தப்பு தப்பா பாடுறாப்புல, மண்டைய புழக்க போறேன். என்னையா பாடுற? நான் நீ மண்டே போல நானு என்னது? ஐயோ போச்சு. மாமா உன்ன குடு ஆமா சொல்லி போடு. இல்ல பாடுறது எதுவும் கேட்கலையே. கேட்கலையா? அப்ப என்ன பண்ணீங்க? கேட்கலையா? உனக்கு கேட்டதில்லடா. அண்ணா எனக்கு கேட்டுச்சுண்ணே. அந்த அவங்கள பூரா கேட்டீங்க, அவர் உனக்கு கேட்கல. அண்ணா எங்க இன்னும் டோர்க்க பாடினேன். மாமா ஏய் மாமானா தான் கேக்குது, அதுக்கப்புறம் கேட்கல. அவன் என்ன தெரியுமா சொல்றேன்? என்ன சொன்னியா? மாமா உன் பொண்ணு விட்டு பண்ண கூட சொல்றேன். என்னது? நீ பொத்து முத நீ மூடு மயிர் கிச்சிலி சம்பா குத்தி எடுத்து மொச்ச குழம்போ வச்சு மாமாவே உனக்காகதான் உச்சி மனகாட்டுனே உச்சந்தல வேண்டியது மச்சமுள்ள மாமனே மண்ணு கட்ட பாக்கு. ஐயோ அண்ணனுக்கு வெறி கொண்டு போச்சுனே. ஏய் அந்த புதுக்கு மந்த போட்டு வா வா. ஏன் அன்புக்குரிய யூடியூப் நண்பர்களே, ஜவானே ஆமா தினசரி நாங்கள் நாடகத்தில் நான் அண்ணனும் இந்த மாதிரி உடைகள் காஸ்டியூம் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, நத்தம் பஸ் ஸ்டாண்டில் உள்ள TN 42 அதில் தான் இந்த மாதிரி திருவிழாக்கெல்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சட்டை பேண்ட்டு வேட்டி சட்டை இதெல்லாம் தர்றாங்க. நத்தம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே இருக்குது TN 42. அந்த உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. கிட்டத்தட்ட ஒரு 50,000 மதிப்பு உள்ள இந்த காஸ்டியூம் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அன்பு உறவே, எல்லா தமிழ் உறவுகளும் உங்கள் திருவிழா வந்துச்சுன்னா இளைஞர் பூரா ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு போடணும்னா நத்தம் போங்க. நத்தம் TN 42. எங்கள் இருவருக்கும் நாங்கள் கேட்காமலேயே தச்சு அவராக கொரியரில் அனுப்பிவிட்டவர். அந்த நல்ல மனசு நல்லா இருக்கணும். நீங்கள் எல்லாருமே அந்த நத்தம் போங்க. TN 42 நல்ல ட்ரெஸ்ஸாக தச்சு கொடுப்பாங்க. எல்லாரும் போங்க. TN 42 MKR மருதமணி தலா 501 மறக்க முடியாத எங்கள் ஹோட்டல் நியூ மாஸ் ராஜா தியேட்டர் எதிர்புறம் மதுரை மெயின் ரோடு துவரங்குறிச்சி புது பஸ் ஸ்டாண்ட் மேற்கு புற உணவு விடுதி
துவரங்குறிச்சி நியூ மாஸ் ஹோட்டல் உரிமையாளர் எம் சிக்கந்தர் பாட்ஷா சார்பாக எனக்கும் மருதமணி அண்ணனுக்கும் ரூபாய் 501 அழைத்திருக்கிறார்கள். எஸ்ஆர்எம் இடியாப்பம் எவ்வளோ? ஏங்க கும்மாப்பட்டி வாங்க. ஒத்துங்க, துண்டு வருதுங்க. இங்கே நகைச்சுவை நடிகராக நடித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் மருதங்குடி மருதமணி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய குடும்பத்தார் சார்பாக பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே பப்பனாக நடிக்கும் எனது அன்பண்ணன் எம்கேஆர் அன்பாளையத்தின் நிறுவனமான எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பிரார்த்தனை குடும்பத்தார்கள் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. டான்ஸ் ஜெயபிரியா அவர்களுக்கு பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துறாங்க. ஏன் துண்டை கட்டுற? என்னது ஜெயபிரியா மிஸ்டர் காட்டுக்கோழி முண்டை சேர்ந்த அன்பு உடன்பிறப்பை டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. மிருதங்கம் சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறார்கள். ஆல்ரவுண்டர் அருளப்பா அவருக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. அருளப்பாவா? அவரப்பா இல்ல. வாங்கப்பா மாமா. உனக்கு மாமா. வாங்க மாமா. தாளக்கார். நீங்க சொல்லுங்க. தாளக்கார் இல்ல, தாளம் வாசிக்க. எங்களது இன்ப செல்வா அண்ணே நாடகத்தின் அமைப்பாளர் துவரங்குறிச்சி பொன்னுச்சாமி அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறார்கள். அவர் வீட்டுக்கு போயிட்டாப்புல, கூட்டம் அதிகமா இருக்கணும். சேத்த வாங்க. பொன்னாடை போத்தி ஒளி ஒளி அமைத்து கொண்டிருக்கின்ற துவரங்குறிச்சி சத்தியமுருகன் ஆடியோஸ் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய இந்த கிராமத்தார்களுக்கும் நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய குடும்பத்தார்களுக்கும் நன்றி வணக்கம். ஜெயா அருகில் வா. ஒரு துண்டு போடுறாங்களா, மரத்துக்கட்டுறதுக்கு துண்டு போடுறாங்க, நன்றி சொல்றதில்ல. சரி சொல்லு சொல்லு சொல்லு. சேர்ந்தே சொல்லுவோம். நீ சொன்னா நான் சொன்னா, நீ செஞ்சான்னா நான் செஞ்சான்னா, எங்கிட்டாவது வேலை முடிஞ்சா சரிதா அப்படின்னு போயிட்டே இருக்கா. நீ எல்லாம் ஆம்பளம் தயவு செஞ்சு வெளியில சொல்லிடாத. சொல்ல வழியா பல்லை புடுங்கவ. நைட்டு 12 மணிக்கு வந்து கதவு தட்ட போறாங்க. காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி விழா குடும்பத்தின் சார்பாக அழைக்கிறார்கள். காவல்துறை அதிகாரி ஐயா வர முடியாது, கூட்டம் அதிகம். எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு என் சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ ஹலோ, கொஞ்சம் கிருணி ஏத்து. என்னது கிருணி ஏத்தன்மா? கொஞ்சம் ஊம்பர் வைங்க. என்னது ஊம்பரா? ஊப்பர்ரா. அதானே நான் சொன்னேன். ஹலோ ஹலோ, மை செட்டிங். ஹலோ ஹலோ, கொஞ்சம் இன்னொரு ஏத்துங்க. நன்றி சொல்லணும்ல. கொஞ்சம் ஆப்பிடு ஆப்பிடு. என்ன ஆப்புடா? ஆப்பிடலடா, சாப்பிடு. சாப்பிடா. ஏய் வாமா, பக்கத்துல பொம்பளை இல்லைன்னு பேச்ச வராது. ஆமா, நரம்பு தளர்ச்சி. இங்க வாத்தா அண்ணே, நான் வேணா பக்கத்துல வந்து நிக்கப்பானே. நீ வேணாம்டா, நீ வந்தா வர்ற பேச்சு போயிடும். எங்கிட்டு வா தாயி, நல்லா இருப்ப, வா பக்கத்துல வாமண்ணா. என்ன என்னை பத்தி பயப்படாத. இங்க உன்னை நம்பி எங்க வேணாலும் வரலாம். நீ ஒரு அடி அடிச்சு விடுறியா? உனக்கு வாயில தான் இது. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய பொன்னாடை விழா கமிட்டியர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகம் நடத்தக்கூடிய குடும்பத்தார்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி எம்கே அன்பாளையத்தின் நிறுவனர் எம்கே ராதாகிருஷ்ணன் சார்பாகவும் எங்களை எல்லாம் அவரவர் தொலைபேசிக்கு சென்று கொண்டு செல்லக்கூடிய எனது அன்பு தம்பிகள் ஒவ்வொரு பேரா சொல்லுவேன். எங்க பேரை சொல்லு பாப்போம். நீ ஒவ்வொரு பேரா சொல்லி போடு. இந்த மோதிரத்தை கழட்டி உன போடுறேன். அது எனக்கு சேராது, கொடவுடன்னு கீழே விழுந்துடும். ஏ சொல்றாப்பா. செந்துரை ராஜா, செந்துரை அன்பு, அலெக்ஸ் பாண்டியன், தம்பி கனி. இந்த நாளை மாமா சொல்றாரு, அந்த அஞ்சை நீ சொல்லு. எனக்கு நேரம் இருக்குது அவன் சொல்லிட்டு, அங்கிட்டு சைடில் இருக்குது அவன். அன்பு கந்தசாமி, அன்பு சுப்பிரமணி, அன்பு லிங்காவடி. விஞ்ஞானியா? அது என்ன? லிங்கேஸ்வரன் அவர் ஓசு, அந்த கப்பலிங்கி 4 பேத்துக்கு. உங்க 5 பேர் பேர்ல யாராவது ஒரு பேரை சொல்லுங்க. யாரு கந்தசாமி? அதான் உட்காந்து இந்த 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 யூடியூபுக்கு கந்தசாமி, அவர் சுப்பிரமணி, அவர் கணேசே, அவர் பொன்னுசாமி, இது ஓசு, அது கப்பலிங்கி. பேர் 9 பேரும் சொல்லியாச்சு. அத்தனை ஓம் பேரு. ஐயோ நாஜா மாமா. அன்பு மருமைய கப்பலிங்கான் ஓசு.
அத்தனை நல்லவங்களும் என் சார்பாகவும் எனது அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். காதல் என்பது காதல் என்பது காதல விடுவது புனிதமானது. காதல் என்பது பொது உடைமை. ஏத்தா நீ பாடுனது போதும். கஷ்டப்பட்டுதான். அத்தாத்தா இதுக்கு தானே போன மேடல அரைஞ்சேன். ஜெயா இடது கையை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆமா அதுலதான் போய் எனக்கு உன்னை பார்த்து இடது போய் யாராவது விரும்புவானாடா, அது குண்டி எழுதுறாய போய். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுடா, மூக்குறிஞ்சி முண்டை. அப்ப அந்த கையை எங்க வச்சுக்கிறது? உன் கவட்டுக்குள்ள வச்சுக்க. மயிறு அதே கைதான்டா வெண்ணமேனே. அதே கைதானா? இதுல என்ன புரட்டா தாழ்னா ஞாபகம் வந்தது. காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறார். என்ன ரெண்டு பேரும் ரகசியமா பேசிக்கிறீங்க? உன் மேல ஒரு கேஸ் போடலாம்னு இருக்காங்க. ஏன் மேல? பாவம், அவரே பாவம், நீ அவரை போட்டு டார்ச்சர் பண்ற. சின்ன பயிரில் இது பால் உணர்வு தோன்றியான். ஏலே கொண்ட சொந்த கொண்டையா இல்ல வாடகை வேண்டி வந்து ஒட்டி வச்சிருக்கேன். ஏன் கொண்டைய பிடிச்சிக்கிட்டே இருக்க? கொண்டைய கடிக்கு. கொண்டைய மட்டும் தானே பிடிக்க முடியுது. கொண்டைய கடிக்கு. ஏய் உதத்துக்கறா. நான் பிறந்த காலை எதுக்கு தெரியுமா மிதிச்சேன்? காலை எதுக்கு மிதிச்சா? முடியாம மிதிச்சேன். கீரி புள்ள சூத்து மாதிரி இருக்கு. எதுக்கு போய் மீ கிடையாது, நீ கம்மா கண்ட முண்டை. வா தம்பி, அவங்கள இப்படி பாடுங்களா? அங்க போய் என்ன நம்பி நெத்தியிலே தக்கத்த 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 தக்கத்த. கடலுக்குள்ள போய் உன்னை ஏதாவது செய்வேன். கடலுக்குள்ள இங்க செய்யற இடம் இல்லையா? இங்க செஞ்சா தெரியும்ல, வெளியில கடலுக்குள்ள என்ன தெரியாதுல்ல. அது என்ன செய்ய போறாரு? கடலுக்குள்ள கெண்டை பிடிப்பான். கெண்டை மீனை பிடிச்சிட்டு கடல்ல போய் கெண்டையை பிடிக்க முடியுமா? கெண்டையை பிடிக்கிற மண்டையை பிடிக்கிறேன்னு. அப்புறம் கெண்டை பிடிக்காம அப்புறம் அது எப்படி தண்ணிக்குள்ள போய் கெண்டையை பிடிக்க முடியும்? அப்புறம் கழுத்தி அது வந்து நான் மற்றவங்க மாதிரி இருக்கவே மாட்டேன். இவன் வந்து மற்றவங்க மாதிரி இருக்கவே மாட்டேன். பார்வையை பொத்து நல்லா குப்புற கழிச்சு படுத்துருவேன். மை சொந்த மிஷின் நான் தான் ஓட்டணும். உங்க மிஷின்ல நான் உள்ள கையை விடவே மாட்டேங்க. நீங்களே தச்சுக்கங்க, நீங்களே எடுத்துக்கங்க. நூலை மட்டும் கோர்க்கட்டா? அண்ணே நூலுக்கு கண்ணு தெரியலன்னா கண்ணாடி கொண்டு வரட்டா? கல்யாணத்தை ராத்திரி அம்மா தூக்கம் பார்த்தடி சும்மா அத்தா அத்தா பத்து. நீங்களோட சேர்ந்து எதை வேணா கிழிப்பாங்க. வா என் ஆறு உயிரே வா. இது முதுவா இல்ல லப்பம் தகடா? முதுகில்ல, அங்க கம்மாயில எடுக்கிற பற்ற கல்லு. துணி துவைக்க தக்கு தக்கு தக்கு. வர்ணிக்கின்றே மிஸ்டர் மூஞ்சூர் முண்டை. நான் எச்சிய தொட்டு எங்க வைக்க? அண்ணே 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 நம்ம சொல்ல வருதுண்ணே, சொல்லட்டும்ண்ணே. அண்ணே சொல்லுண்ணே. அண்ணே அண்ணே சொல்லுண்ணே சொல்லுண்ணே. இருங்கப்பா, போதும். இங்கிட்ட ஏதோ சத்தம் வந்துச்சு, ஏதோ சொன்னா பாக்குது. அண்ணே சொல்லுண்ணே. நீ என்னமோ சொல்ல வந்த, ஆனா அதுக்கு முன்னாடி இங்க இருந்து எங்கிட்ட பதில் வந்துருச்சு. எச்சிய தொட்டு கப்பலிங்கள வைக்கவா? யார் ரெண்டு பேரும் கையடிச்சுக்கிறாங்க. உடனே பார்த்தா நாங்க கையில அடிக்க முடியும். வேற என்ன தலைவா செஞ்சுட்டாங்களா? அரை மணி நேரம் ஆச்சு. ஒழுக்கம் விளப்பம் தரணும் உயிரினும். ஒழுக்கமா
நான் உன் உடம்பு பூரா மோந்து வாப்பேன். உனக்கு நான் கொலக்கட்டையா இருப்பேன். நான் உருட்டி உருட்டி போடுவேன். நான் உனக்கு சட்டியா இருப்பேன். நான் கலட்டி விடுவேன். நான் ஒட்டிக்கிருவேன். நான் அழுக்கா இருப்பேன். நான் சோப் போடுவேன். ஒட்டி உரத்துக்கிருவேன். அந்த இன்னும் போய் சிக்கிக்கிருவேன். போகவே மாட்டேன் அழுக்கு. நீ எத்தனை தடக்கு நான் ஆசிட்ட ஊத்துவேன். அப்படியா? ஆசிட்ட ஊத்துனா நான் வெந்துவேன் நினைச்சியா? பூரா அவங்களா சொல்லிக்கிறாங்க. அவங்க சொல்ல தேவையில்லை. ஜெயா செய்ய வர்றியா? ஏன் பாவா உன்னையா சும்மா விடாதுடா. ஏதோ ஒரு பொம்பளையாவாதுங்கிற பக்கத்துல நிப்பாட்டா என் ஆத்மா சாந்தி என்ன செய்வேன், எப்படி செய்வேன்? எப்படி ஒன்னாலும் செய்ய, எப்படி ஒன்னாலும் செய்ய. நீதானே சொன்ன. உன் சாமான நான் இருந்திருந்தா துவரங்குறிச்சில 12 கட்டடம் கட்டியிருப்பேன். இப்ப இந்த சாமானுக்கு என்ன குறைச்ச? நான் வீட்டுக்கு வரும்போது நீ எங்கன்னு நிப்ப? அவங்க பாத்ரூம்ல இருப்பாங்க. லவ்வுடா. உன் உடம்புல நான் எப்படி பண்ணுவேன்? சொல்லுடே, சொல்லு சொல்லுடே. எப்படி பண்ணுவேன்? வர அது திருப்ப பாரு வாயிலே. வாயிலே எலி செஞ்சுனா திருந்த மாட்டேன் மயிர். உனக்கு நான் பிறக்கிற பிள்ளைக்கு நான் அப்பனா இருக்கணும். அப்பனா இருந்தா அங்க வேலையா நான் இருக்கணும். எல்லா வேலையும் நீங்க புள்ள வைப்பீங்க? இல்ல இல்ல, எல்லா வேலையும் நான் பார்க்கணும். கல்யாணத்துக்காக எப்படி தெரியுமா காதல்? கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா, ஏன் நெஞ்சில பாழ வார்த்ததென்ன சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்த மானே மானே, மத்தார பூவில் வந்த தேனே தேனே. அடி அஞ்சுதமே. தம்பி 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 ஆள் வந்துட்டேன், வீட்டுக்காரன் வந்துட்டேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நாங்கள் அனத்தி பாட நீ அணைச்சிக்கிட்டு அடிக்கிறியோ? சொரு புஞ்சுவோம். இது எங்க போகுது? எந்திரிச்சு ஏன் ஒயடா? அதுக்குள்ள பிள்ளை பிறந்துச்சா? இருக்க போறானா? ஊத்து கூலி முத்த எடுத்து ஓர்த்து வச்சு பல்வேறு பார்த்தா பொண்ணு சுதிகிறது. அடி ஆத்தா மனசுகம் பாடுது. சாத்து கூடி சாரெடுத்து தேய்ச்சி வச்சேன் கன்னத்தில் பாரு இன்னும் முழுசாகத்தான் பக்கவாரும் அந்தி பொழுதாகத்தான் உன்னத்தான். ஏலே நான் அதே அரை வாங்கி சாக போகிறேன். மிஸ்டர் பீரோல், உங்கள் ஜாவியை அத்து புரியும். அப்புறம் ஏய் அவன் பாரு நாளைக்கு ஜாகிரதை மாதிரி இருக்கேன். அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு என்னைய அடிச்சுக்கிட்டு ஊத்து கூலி முத்த எடுத்து ஓர்த்து வச்சு பல்வேறு பார்த்தா பொண்ணு சுதிகிறது. அடி ஆத்தா மனசுகம் பாடுது. சாத்து கூடி சார எடுத்து தேய்ச்சி வச்சு கன்னத்தில் ஏலே இங்கே வேணா துவரங்குறிச்சியில் ரூம் போட்டுருங்கடாய். நான் காலையில் வந்து கூட காரில் ஏற்றிட்டு போகிறேன். இந்த கொடுமையாடா, அது எனக்கு தாண்டா ப்ராப்பர்ட்டி, உனக்கு காப்பரட்டி. ப்ராப்பர்ட்டி எனக்கு பண்றட்டி. கள்ளழகர் கோவிலில் கண்ட இடத்த கல்லு செல நேரில் வந்து நடை போட்டது. நெஞ்சை அது எடை போட்டது.
தாம்பூலந்தான் மத்தாமல்லி வாய்க்கு வந்த பச்சை கீழ் தோளில் வந்து விளையாடணும். எனக்கு பாட்டு பாட முடியல. என்ன பாட்டு பாடுறது நீ அதை போட்டு பாடா படுத்துறியாடா? வாடா நீங்க பாடுங்களேன். அந்த மண்டக்கரன் எப்படி வர்றான்னு பார்ப்போம். நான் வந்து பாட ஐயோ ஐயோ பாடுத்தா ஒரு எத்துதையும் சிமுண்டு அண்ணே பிளேன் கிஸ் கொடுக்குறாருண்ணே அஞ்சவர்ண்ணே. ஐயோ ஏற்கனவே வாய் இது மாதிரி இருக்கு. அண்ணே உதட்டோட ஒரு முத்தம் கூட நான் செல்ஃபி எடுத்துக்கிறேன். யாருக்கு? ஆத்தாடியே நீ ஜீவ சமாதி ஆக்க பாக்குற கொன்று ஓடி போய் பாட்டை பாடு. உனக்கு என்ன பிறந்தவ ரெக்க கட்டி பிறந்தவ இவதான் கஜா கஜா என்ன வீடு உனக்கு இங்க மனசுக்கு பிடிச்சவ இவதான் ஊரே எல்லாம் இவதானே கூவி அழைச்சா அதான் அனவண்டா முட்டை என்னையா கருமப்படி இருக்கு. சிறுசாத்தியா இருந்துச்சு பிதுக்குனே எப்படியோ பிறண்டு கிடச்சு வெதர். ஏன் அவருக்கு வயிறு கீழே இறங்கிக்கு டெலிவரி ஆக போதா? மாசமா என்ன பிதுக்குனாத்த தண்டி வீங்குமானே? நீ சூட்டு பூவுக்காக நீ வைக்க முட்டுக்காக ஆத்தாடி ஒன்னதானே உயிராடி நேடுதே காவேரி எந்தி பொழுது எங்கள் தானே ஐயன் எழுதி ஐயே போட்டானே அடங்காத ஆசை கொண்டு நானும் போராட ஊருகா பைத்தியம் பண்ணாதீங்க. உனக்கு என்ன பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவரா கச்சா கச்சா என்ன விட உனக்கு இங்க மனசுக்கு பிடிச்சவ இவரா ஊரே அண்ணா இவரானே கூறி அழைச்சா ஆசமாவே இவரான பாட்டு படிச்சா அம்மானியோ உனக்கு என்ன பிறந்தவ